अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वालेकुम सलाम रहमतुल्लाहि ताला। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك إلى ستما صلوات اللهم صل على سيدنا محمد سيدنا محمد وبارك إنه ستما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا بارك وسلم عليه الحمد لله. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை நமக்கும் அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று கந்தூரி திருவிழா நமது ஊரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. உள்ளே வருகிற பொழுது பார்த்தோம், உணவு சமைத்து அதை பொட்டலம் கட்டி கொண்டிருந்தார்கள். விசாரித்த பொழுது 250 கிலோ 250 கிலோ அரிசி போட்டு இந்த சோறாக்குறார். அல்லாஹ் தஆலா இன்னும் வரக்கூடிய வருடங்களில் 500 கிலோ 1000 கிலோ சோறாக்கு தௌஃபீக் செய்வாங்க. முஹீத்தீன் ஆண்டகை அவர்களுடைய கந்தூரி விழா என்று சொல்லியிருந்தார். அத்துடனே முப்பெரும் விழா என்று நோட்டீஸிலே போட்டிருந்தார். கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கந்தூரியாக இருப்பதால் நம்முடைய பேச்சுக்களை விட எஜமான் அவர்கள் பேசிய பேச்சுக்களை முஹீத்தீன் ஆண்டகை அவர்களே என்ன பேசினார்களோ அந்த பேச்சுக்களை உங்களுக்கு முன் சொன்னால் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் காலத்தால் அழிந்து போகக்கூடியது. எஜமானுடைய பேச்சுக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அந்த பேச்சுக்களை உலக மக்கள் பல 100 மொழிகளில் மொழிபெயர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கொண்டு பலன் பெற்று கொண்டிருக்கிறார். எஜமான் அவருடைய கிதாப் அல் ஃபத்ஹுர் ரப்பானி என்ற கிதாப், இது எல்லா பாஷையிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் ஒரு சில வாசகங்களை முஹீத்தீன் ஆண்டகை அவர்கள் பேசிய பேச்சுக்களை உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்ல வைப்பானாக. அதை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவார். எஜமான் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய நாளிலே காலை நேரத்தில் அவர்களுடைய மதரசத்துல் மாமூரா என்ற பள்ளிவாசலில் என்ற மதரசாவிலே ஹிஜ்ரி 545 சனத்து 45 வ 500 ஹிஜ்ரி 545. இன்னைக்கு தான் ஹிஜ்ரி என்ன மாதிரி இன்னைக்கு 1440. இன்றைக்கு சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு சுமாராக சற்றேறக்குரிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி எஜமான் பேசியிருக்கிறார். ஷவ்வால் மாதம் 8வது பிறை ஜும்மா அன்று காலை ஃபஜருக்கு பின்பு எஜமான் ஆற்றிய உரை என்று ஃபத்ஹுர் ரப்பானியிலே இந்த பேச்சை கொடுக்கிறார். எஜமான் ஆரம்பிக்கிறாங்க, ஐயுஹல் ஃபகீர், ஏழையான மனிதனே.
எஜமான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்லை, முஹியத்தீன் ஆண்டகை பேசின வார்த்தை. நம்ம வார்த்தைன்னா வேலை செய்யாது, எஜமானுடைய வார்த்தை கல்புக்கு உள்ளே போய் வேலை செய்யும், உள்ளே இறங்கி வேலை செய்யும். எஜமான் சொன்னாங்க, ஐயுஹல் ஃபகீர், ஏழையான மனிதனே, லா ததமன்னல் கினா, நீ ஒருபோதும் செல்வத்தை ஆசைப்படாதே. ஃபல அல்லஹு சபபு ஹலாக்கிக்க, அந்த செல்வம் உன்னை அழிவுக்கு காரணமாக ஆகிவிடலாம், ஆசைப்படாத. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அதை கொண்டு சந்தோஷமாயிடு. அதை விட அதிகமாக வேணும்னு ஒரு காலமும் ஆசைப்படவே படாதே, ஒரு அழிச்சிரும் அந்த ஆசை. இன்னைக்கு மாதம் 20,000 சம்பளம் வாங்குற, நீ உன் கல்பில் இந்த கம்பெனிக்கு போனால் 30,000 சம்பளம் கொடுப்பானே, இப்படி மாறிக்கலாமா? ஆசை வைக்கவே வைக்காத. அல்லாவா உன்னை இந்த கம்பெனி விட்டு தூக்கிட்டான், வேற இடத்துல வேலை கொடுத்தான், அது வேற விஷயம். நீ ஆசை வைக்காத. ஏன்னா அந்த ஆசைக்கு ஒரு, எப்ப ஆசை என்று உன் கல்வில வந்துருச்சோ ஆசைக்கு முடிவே இல்லாமல் போயிடும். 30,000 வந்து ஆசை திருப்தி பெற்றுமா? ஒரு 6 மாதம் போவான், பத்த மாட்டேங்குது. 30,000 செலவு கட்டுப்படியாது. ஒரு 40 ரூபா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, 40 ரூபா கொடுத்துட்டான் ஒருத்தன், சந்தோஷமாயிரும்னா இன்னும் ஒரு 6 மாதம் போகும். ஒரு 50-60 இருந்துச்சுன்னா கரெக்டாக வண்டி ஓட்டலாம். 10 பத்தாமல் ஓடிட்டு இருக்குது. அது வந்தால் வளைக்குமா? பக்கத்தூருக்காரன் 1 லட்சம் வாங்குறாங்க. எனக்கு தான் நசீப் இல்லை, என்ன செய்யறது? என்னை விட கம்மி தான் படிச்சிருக்கிறான், நசீப் வேணும்பு ஹசரத், என்ன செய்யறது? என்னைக்காவது அடங்குமானா அடங்கவே அடங்கும். ஒமா எம்லவு ஃபம இப்னி ஆதம இல்ல துராப். பெருமானம் சொல்லிட்டாங்க, மாதமுடைய மைந்தனுக்கு ஆசை வந்து விட்டால் அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நடக்காது. கபரில் வச்சு மண்ணள்ளி போடுவான், உள்ள தள்ளி கைப்பிடி மண்ணு ஒரு சுண்ணத்து இருக்கு, அது அள்ளி சுத்த கோமா வீசலாம், சாவுடா என்று போட்டு போகும்போது ஒரு மிதி நீச்சிட்டு போறான். எந்திரிச்சு வந்துடுறியா நீ? உன் வாசை எப்போ உனக்கு ஆசை என்று ஏற்பட்டு விட்டதோ வாயில மண்ணள்ளி போடுற வரைக்கும் ஆசை அடங்காது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்ஹாக்கும் தகாஃபுர், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இதோட பெருசால பெரிய ஆள் ஆகணும், இந்த வீடு பத்தாது, இதோட பெரிய வீடு வேணும், ஜி இந்த பைக் பத்தாது, இதோட பெரிய பைக் வேணும், இந்த ஃபோன் வேணும், இதோட இன்னும் பெரிய ஃபோன் வாங்கணும், இன்னும் உயர்ந்த வாழ்க்கை வேணும், இன்னும் உயர்ந்த சட்டை, உயர்ந்த செருப்பு, உயர்ந்த தொப்பி, இந்த என்ற ஆசை வந்து விட்டால் அடங்கவே அடங்காது. அந்த ஆசை உன்னை அழிவடைய செய்து விட்டது, அழித்து விட்டது. அல்ஹாக்கும் தகாசுர், தகாசுர்னா இன்னும் வேணும்னு ஆசைப்படுறோம். ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபர்ல போய் நீ சேர்ற வரைக்கும் அடங்கவே அடங்காது. உன் வீட்டுக்கு மனைவி வந்தா என்ன சம்பாத்தியம்? மாதம் 15,000, அல்ஹம்துலில்லாஹ், அதை வச்சு குடும்பம் நடத்திக்கலாம். வீடு வாடகை வீடு, அல்ஹம்துலில்லாஹ்ங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தது சந்தோஷமா வாழ்ந்துக்கலான்னு சொன்னால் அந்த வருமானத்திலேயே அல்லாஹ் தஆலா 5 புள்ள பெற்று கூட வாழலாம். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும், மாதம் 15,000, 10,000, 12,000 சம்பளம் வாங்குறாங்க, 4 பிள்ளைங்க, வாடகை வீடு, எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு 4,000 ரூபா வாடகைக்கும் கொடுத்துக்கிறாங்க, யார்ட்டையும் கையேந்துறது இல்லை, சந்தோஷமா வாழக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அவர்களும் சொல்றாங்க, இன்னும் குறை இருக்குங்களா? இல்லைங்க, அல்லாஹ் தஆலா எந்த குறையும் வைக்கல, சந்தோஷமா வாழ்றோம். புள்ள குட்டியும் நல்லா படிக்குதுங்க, இங்கே நகராட்சி பள்ளிக்குள்ள தான் படிக்குதுங்க, ரொம்ப நல்லா படிக்குதுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து என் புள்ள, சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொன்னவர்களையும் பார்க்கிறோம். ஒரு சிலர் வர்றாங்க, என்னப்பா சம்பளம்? 1.25 லட்சம், ஐடி கம்பெனி வேலை செய்கிறேன், எப்படி போகுது? என்ன அதில் பத்த மாட்டேங்குது, அங்கே 2 டியூ கட்டுறோம்ல, அந்த வீட்டு நிலம் வாங்குறது ஒரு 2 டியூ கட்டுறோமா, இப்போ டிவி வாங்க ஒரு டியூ கட்டுறோம், பைக் வாங்க ஒரு டியூ கட்டுறோம், வந்த சம்பளம் வந்த மாதிரியே தெரியும், 2ஆம் தேதி காலியாயிடும். இவரு போய் அவர்கிட்ட கடை வாங்குறாரு, இந்த 15,000 சம்பளம் வாங்குறாரு, அவர்கிட்ட போய் ஒரு 5,000 டக்குன்னு கொடுங்க, ஒரு டியூ கட்டலைன்னா பிரச்சனையாக போயிடும், வண்டி பிடிக்கிட்டு போயிடுவான், சரி இந்தாங்கன்னு அவரு தர்றாரு. அடையங்கப்பா, அப்ப போதும் என்ற மனதோடு நீ வாழ்ந்தால் உனக்கு அல்லாஹ் குறைந்த சம்பளத்தை கொடுத்தாலே அதிலே பறக்க செஞ்சிருவான். அல்லாஹ் உன் மனைவிக்கு அதை பழக்கு, அல்லாஹ் இலாஹ் என்பதை பழக்கு, அல்லாஹ் ரப்பு என்பதை பழக்கு. காசு ரப்பு இல்ல, அல்லாஹ் ரப்பு. காசுவும் இலாஹ் இல்ல, அல்லாஹ்வும் இலாஹ். காசுவும் ராசிக்கு இல்ல, அல்லாஹ்வும் ராசிக்கு. உன்னை வாழ வைப்பது காசு இல்ல, அல்லாஹ்னு பழக்கு. அவன் அதிகமா காசு கேட்டா, என்னம்மா இந்த காசை வச்சு வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு பொருந்தி வாழ பழகு, அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். ஒரு காலம் வரும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொடுப்பான். இப்பவே நீ ஆசை வச்ச, அவ கேட்டாங்கிறக்காண்டி அவன் கடன் வாங்கி கொடுத்த, என்னங்க பக்கத்து வீட்டுல 5,000 ரூபாய்க்கு செலவாகினாங்க, எனக்கு நீ 500 ரூபாய்க்கு செலவு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னான். அவள் சொன்னதுக்காண்டி ஆசைப்பட்டு நீ வாங்கி கொடுத்த, அடுத்த வருஷம் 50,000 ரூபாய்க்கு கேட்பான்.
ஒரு காலம் அந்த வாயை அடக்கவே முடியாது. அப்ப எஜமா சொன்னாங்க, ஐயோல் ஃபகீர், ஏழ்மையாக வாழும் மனிதனே, நீ அதற்கு மேல் வேண்டும் என்று ஒரு காலம் ஆசைப்படாது. உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படு. என்ன பாரு, உன்னை விட கீழே உள்ளவனை பாரு, இது கூட இல்லாம எத்தனை பேர் நிற்கிறாங்க, இது கூட வசதி இல்லாம எத்தனை பேர் நிற்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ். எக்மோர்ல அன்னைக்கு பயானை முடிச்சுட்டு நைட்டு வந்தோம். ஒரு 11 மணி இருக்கும். லைட்டா மழை தூரிக்கிட்டு இருக்கு. இந்த மோத்தி பாபா தர்காலிருந்து வளைஞ்சு லெஃப்ட்ல கட் பண்ண ஒன்று பார்த்தோம்னு சொன்னா நடைபாதை இருக்கு. அந்த நடைபாதையில குடும்பத்தோடு படுத்திருக்காங்க நிறைய பேர். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசான அம்மா படுத்திருக்கு, அது பக்கத்தில் புருஷன் படுத்திருக்காங்க, 2 குழந்தைங்க, ஒரு வயசா பொண்ணு ஒன்று படுத்திருக்கு, அது 2 குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டுருக்குதுங்க. அந்த 11 மணிக்கு மேலே கூரை இல்லை, பக்கத்துல மரம் இருக்குது, லைட்டா மழை தூரிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் மாடு படுத்திருக்குது, 2 ஸ்டெப்பு தள்ளி நாய் படுத்திருக்குது. அந்த பிளாட்ஃபாரத்துல என்ன சந்தோஷமா அந்த குழந்தைங்க விளையாண்டுருக்கு தெரியுங்களா. ஒரு குழந்தை போது அந்த குப்பை தொட்டி வலிஞ்சு கீழே சில குப்பைகள் முட்டிருக்காங்க. அதுல அழுகி போன ஒரு ஆப்பிள் பழம் கிடக்குது. அதை எடுத்து நல்ல பக்கம் கொஞ்சம் பக்கம் நல்லா அதை கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. எந்த வியாதியும் வர்றதில்லை. இவன் அங்கிருந்து A to Z பார்த்து அதை 30 தடவை தண்ணியில கழுவி விளையாண்டுங்களா. அந்த பொருளை என்ன ஹைட்ரஜன் என்ன அது ஹைஜெனிக்கா தயார் பண்ணிக்கப்பட்டிருக்கா, கைப்படாம போட்டாரா, நல்லா பார்த்தியா, கையில உரம் போட்டு எடுத்து போட்டாரா ஆப்பிள்னு பார்த்து கழுவி சாப்பிட்டோன்னு அதை ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான். அந்த பிள்ளை அதை சாப்பிட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்த்தை சந்தோஷமா மண்ணுல புரண்டு விளையாண்டுட்டு ஒரு வியாதி இல்லை, ஒரு கொசு மருந்து இல்லை, ஒரு ஆல் அவுட் இல்லை, ஒரு கொசு வலை கிடையாது, ஒரு டாட்டாய்ஸ் கிடையாது, சந்தோஷமா வந்து ஒரு வியாதியும் கிடையாது. விளைஞ்சுங்களா. இவர் வீட்டுக்கு ஃபுல்லா கொசு வலை அடிச்சு 2-3 இடத்துல ஆல் அவுட்லாம் வச்சு அதுக்கு மேலே கொசு வலை வேற வச்சு ஒரு கொசு கடிச்சு கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. என்னங்க இவருக்கு சிக்கன் குனியா வந்துருச்சுங்க சார். அதே உனக்கு எல்லாம் வியாதி வரணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அந்த ஒரு கொசு நீ கதவு திறந்த கேப்ல உள்ள வந்துருச்சு, உடனே கடிக்கிறவங்க இருக்காது. அவன் படுத்திருக்கான் மேலே இப்படி தட்டனா கொசு உள்ள போர்வ மாதிரி உட்காந்துருக்கு, ஒரு வியாதியும் வர்றதில்லை. அங்க போய் அட்மிட் ஆனோம் யாருன்னு பாரு, சிக்கன் குனியா கொசு, டைஃபாய்டு கொசு, மலேரியா கொசு. ஒரு கொசு போதும் 250 கொசு கடிக்கணுமா ஒரு மலேரியா வர்றதுக்கு. உனக்கு எல்லாம் வியாதி வரணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா, உன்னை எல்லாம் கஷ்டப்பட்டு நினைச்சான்னு சொன்னா 300 கொசு கடிச்சதான் மலேரியா வரும்ங்களா. ஒரு கொசு கடிச்சா போதுங்க. நீ சண்டடி சாக்கில் பாத்ரூம் போயிருப்ப, அங்க உட்காந்துருக்கு கொசு, உனக்குன்னு வாயா ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிற வாயா நறுக்குன்னு ஒன்று போட்டுவிட்டு நேரம் ஆஸ்பத்திரியில் மலேரியா 1.5 மாசமா அவர் கஷ்டப்படுறாருங்க. நீ அல்லாஹ் மறந்து ஃபஜ்ர் தொழுகாம தூங்கினேலே, அல்ல அந்த ஒரு கொசுவை வச்சு கூட விட்டாம இருக்கு ஆஸ்பத்திரியில். இவரும் காலையில் எழுந்திரிச்சு படுக்கிறாரு, இவர் குடும்பமே போய் நிற்கிது, காலை 4 மணிக்கு போய் நிற்கிது. 5 மணிக்கு டாக்டர் வந்துருவாரு, போய் நிற்கிறான் ஆஸ்பத்திரியில். போய் 5 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வேணாம் வர்றதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனால் போய் நிற்கிறான். 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகிறது இல்லை, ஆஸ்பத்திரியிலே 3:30 மணிக்கு போய் நிற்கிறான். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க சார் அப்படி. அன்பர்களே, இதமா என்ன சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் என்ன வாழ்வு கொடுத்தானோ அந்த வாழ்வை கொண்டு பொருந்திக்கும் அல்லாஹ். அதுக்கு மேல வேணும் என்று ஆசைப்படாத. உனக்கு அல்லாஹ் சைக்கிள் கொடுத்தானா அல்ஹம்துலில்லாஹ், நீ பக்கத்துல இருக்க பைக்கு முனைச்சு பார்க்காது. புரிஞ்சுங்களா, உனக்கான பைக்குடா அப்படின்னு உனக்கு வந்து வாழ்வு பாருடா பார்க்கவே பார்க்காத. உனக்கு எல்லாம் பைக் கொடுத்தானா பொருந்திக்க, பக்கத்துல இருக்க காரை பார்க்காத. வேணவே வேணாம், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே எனக்கு வேணாம், இது கொடுத்து இதே சந்தோஷம் இருக்கு, இது எனக்கு கடைசி வரைக்கும் சலாமத்தா கைகாலெல்லாம் சலாமத்தா கொடுத்து நல்லபடி நடக்க வச்சு நல்லபடி பைக் ஓட்ட வச்சு நீ எனக்கு கொண்டு போனா அதுவே எனக்கு போதும் ரப்பே. காரு பெருசு இல்ல, கால் பெருசு. காரு பெருசா கால் பெருசுண்ணா, கால் தாங்க பெருசு. என் ஷேகநாயகன் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு தஆலா அவங்க பயானுக்கு சிங்கப்பூர் போயிருந்தாங்க. அங்க ரொம்ப வசதியான மனிதர் ஒரு பயானம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். இது மாதிரி எங்க கார்ல வாங்கலேன் அப்படின்னு. சரி வரம்பா, உன் பறக்கத்து உங்க புனித கால் என் வண்டியில படட்டுமே. ஏறி உட்காந்தாச்சு, வண்டி போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த கார் வாங்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு வச்சிருக்காரு. இந்த கார் வந்து உயர்ந்த கார், இந்த ஒரு 1.5 கோடி. இந்த காரை எப்ப நான் பார்த்தனோ அப்ப இருந்தே இந்த காரை வாங்கிடணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அதற்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு 10 வருஷம் உழைச்சு சம்பாரிச்சு கடைசியா அல்லாஹ் தஆலா இந்த கார் எனக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வெளிமா சொன்னாங்க, இதோட பெஸ்டான ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டார். அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறிட்டார். அவர் தான் டிரைவிங் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதை விட சிறந்தது என்கிட்ட இருக்கு என்றார். இதை விட சிறந்ததா? இதுக்கு அடுத்து யோசிச்சு, இது வந்து பென்ஸ்ன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? ஆடியா இருக்குமோ, இல்லை ஆவணியா புரட்டாசியா இருக்குமோ? அவர் சிந்தனை அங்கே போகுது. இதுக்கு அடுத்ததுன்னா என்னவா இருக்குன்ற மாதிரி சிந்தனை அங்கே போயிடுது. அவர் கேட்டார், இதை விட பெஸ்ட்டுன்னு சொன்னால் எனக்கு விலங்குல சரி, இதுக்கு அடுத்தது என்னன்னு இந்த கம்பெனிக்காரர் போட்டிருக்காங்கன்னு கேட்குங்க.
நீ ஒன்றும் இல்லைம்மா, இந்த காலுன்னாங்க. இந்த கால் இல்லைன்னு ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா? இவ்வளோ உயர்ந்த கார் அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த கால் மட்டும் அல்லாஹ் கொடுக்கல, முட்டு வலி, நடக்க முடியல, கால் எடுக்க முடியலன்னு சொன்னா நீ காரை ஓட்ட முடியுமா? நீ ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா? பிரேக் அமுத்த முடியுமா? கிளச் அமுத்த முடியுமா? கை அல்லாஹ் சலாமத்தா வச்சிருக்கான். கை வாதம் அடிச்சிச்சு, ஒரு கை பிடிங்கிச்சு, வண்டியை வந்து மூவ் பண்ண முடியுமா? ஸ்டேரிங் திருப்ப முடியுமா? ஒன்றும் முடியாது. அப்ப அல்லாஹ் கொடுத்த கால் இருக்கு பாத்தீங்களா, இலவசமா கொடுத்தான் அல்லாஹ், செலவு பண்ணாம கொடுத்தான் அல்லாஹ், நீ பிறக்கும் போதே கொடுத்த அல்லாஹ் தர கொடுத்தானே. இந்த ஆடி காரை விட பெஸ்டானது, நீ வச்சிருக்கிற உயர்ந்த காரை விட இந்த கால் எனக்கு பெருசா அல்லாஹ் கொடுத்தான். இதுக்கு சுக்குர் செய்யா முதல்ல. நீ அது பெருசா பார்க்குற, அதுக்கு வாழ்நாள்லாம் பாடுபட்டேங்க. அல்லாஹ் கொடுத்த காலுக்கு சுக்குர் செஞ்சா நீ, அதுக்கு நன்றி செலுத்தினியா நீ? நண்பர்களே, என் ஷேக் நாயன் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மனிதன் வந்து இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூன், அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவான், ஆனால் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனா தான் மனுஷன் ரொம்ப பேர் இருக்கிறான்ட்டான். ரொம்ப பேர் பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஆண்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இல்லை, நல்லபடியும் சொல்ல முடியாது, சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி வாழ்க்கை ஓடுது. அல்லாஹ் மேல திருப்தியே இல்லை எவனுக்கும். அல்லாஹ் மேல அதிருப்தியா வாழ்றான். மாசம் 5000 சம்பளம் வாங்குறோம், அதிருப்தியா வாழ்றான். மாசம் 5000 சம்பளம் வாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போதுங்கிறான். மாசம் 50000 சம்பளம் வாங்குறோம்னு சொல்றான், ஏன் அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா என்ன, அவனுக்கு கொடுக்குறான் இவனுக்கு கொடுக்குறான். மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்க சொல்றான், தாத்தாவும் தான் பிறந்தான், பிர்லா தான் பிறந்திருக்கு, அத்வானி பிறந்திருக்காங்க, நம்ம அதானி பிறந்திருக்காங்க, நமக்கு தான் வந்து வாச்சிருக்கு பாரு. அடேங்கப்பா அன்பர்களே, எல்லாருமே அல்லாஹ் மேல அதிருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கு. என் ஷேக்னே சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்தது இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூன், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்ட பயலாக. யாருக்கு சொன்னா? ரப்புக்குன்னு சொன்னான். இன்னல் இன்சான லில் இன்சானி லகனூதுன்னு சொல்ல அல்லாஹ் தான். மனிதனுக்கு நன்றி கெட்டவன்னு சொல்லல, மனுஷனுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு வடை வாங்கிட்டு டேங்க் சொல்ல மாட்டீங்களா? என் சர்க்கார் சொன்னாங்க, போய் நிற்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நிற்கிறேன், பேனா வேணும், டக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறான், குறிக்கணும், பேனா வேணும் சார், ஒரு நிமிஷம் பேனா கொடுங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கு, பேனா கொடுத்தான், 98 ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டீங்க, பேனா திருப்பி கொடுக்குறேன், சும்மா கொடுப்பீங்களா? சும்மா என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ், வெரி தேங்க்ஸ் சார், வெரி தேங்க்ஸ் சார், வெரி பிடிச்சி போய் சொல்கிறார், வெரி தேங்க்ஸ் சார். இந்த நேரத்தை பேனா அவ்வளோ வெறி வருது இருக்கு. என் ஷேக்ரா சொன்னாங்க, அந்த பேனா இருக்குதே 2 ரூபா பேனா, 3 ரூபா பேனா இருக்கு, அதில் நீ காலியாக்குன மை இருக்கு, எத்தனை பைசா இருக்கும்? அதில் ஃபோன் நம்பருக்கு 1 பைசா இருக்குமா 2 பைசா இருக்குமா காலியாக்குன மை? அந்த 2 பைசா கொடுத்த மனுஷனுக்கு வெறி பிடிச்சி போய் வெரி டேங்க்ஸ் சொல்லி, அட பயலே, அந்த பேனாவை பிடிக்க விரலை கொடுத்த ரப்ப நன்றி செலுத்தியா நீ? எழுதி முடிச்ச பின்னே ரப்பே எழுதி பிடிக்க விரலை கொடுத்தியே, எத்தனை பேருக்கு விரல் வேலை செய்யல, எத்தனை பேருக்கு கை வேலை செய்யல? யா அல்லாஹ், அந்த பேனாவை எழுதுவதற்கு விரலை வேலை செய்ய வைத்தாய், கையை வேலை செய்ய வைத்தாய், என் கண்ணு பார்க்குதுன்னு எழுதுது, என் கண்ணு பார்க்க வச்ச ரப்பே, என் காது கேட்க வச்ச, பேனா கூடன்னு வாயால கேட்க வச்சே ரப்பே, அவன் சொன்னது விளங்கி இந்த நம்பர் தான் சொல்றான்னு விளங்குறதுக்கு மூளையை வேலை செய்ய வச்சே, அந்த மூளையை வேலை செய்ய வச்சு அந்த நம்பரை உணர்ந்து எழுத வச்சே ரப்பே. இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கிடையாது. இவ்வளவு நேரம் அந்த பேனாவை முடிச்சு நம்பர் எழுத வரைக்கும் மூச்சு ஓடிச்சு, இந்த மூச்சு கொடுத்தது யாரு? அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கிடையாது. அவ்வளவு நேரம் ஹார்ட் துடிச்சு, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கிடையாது. இவ்வளவு எல்லாம் வேலை செய்ய வச்சு அல்லாஹ் தஆலா இந்த பேனாவை எழுத வச்சான். பேனாவில் பிடிச்சி நம்பர் எழுத என்ன தேவைங்களா? ஒரு பேனாவில் ஒரு நம்பர், ஃபோன் நம்பர் எழுத என்னென்ன தேவை? முதல்ல பேனா தேவை, அப்புறம் விரல் தேவை, கை தேவை, கண்ணு தேவை, ஹார்ட் தேவை, மூளை தேவை. மூளையும் வேலை செய்யணும், உன் லங்ஸ் வேலை செய்யணும், கிட்னி வேலை செய்யணும், உள்ள உறுப்புகள் வேலை செய்யணும். இது எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தா தான் நீ எழுத முடியும். எழுதிக்கிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்து எழுத முடியுமா? முடியாது. அரே, அல்லாஹ் தஆலா இத்தனையும் பாதுகாத்து எழுத வச்சான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டேன். ஒரு பேனாவை கொடுத்து 1 ரூபா பேனாவை கொடுத்து உனக்கு வெரி தேங்க்ஸ் சொன்ன அந்த அல்லாஹ்வை மறந்துட்டேன். காலையிலிருந்து அல்லாஹ் தஆலா உனக்கு மூச்சு கொடுத்தான், மதியானம் வரைக்கும் எந்திரிச்சு போக வச்சான். வீட்டிலேருந்து பைக்கில் பறக்கிறார், கடைக்கு போய் சேர்றார். போகிற வரைக்கும் எத்தனை 1000 வண்டிகள், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு பைக்குகள், எவ்வளவு காரு குறுக்க வருது, எவ்வளவு லாரி வருது, அத்தனையும் பூந்து உள்ள போனையே ஒரு இடத்துல சறுக்கி விட்டுனா அவன் மேல வெள்ளை துணி பொத்திருப்பான். அல்லாஹ் அவனை சலாமத்தா கொண்டு போய் சேர்த்தானே, அது நன்றி வேணாம். அல்லாஹ் அளவுக்கு நன்றி வேணும். தொழு வர வேணா, நீ நைட்டு பூரா படுத்துங்கிற,
கொஞ்சம் கூட அல்லாஹ் மறந்துட்டு இரவு சாப்பிட்ட பிரியாணி அல்லாஹ் ஒன்னே சிரிக்க வைக்க சொல்ல அல்லாஹ் சிரிக்க மாட்டாங்கிறான். அல்லாஹ் நீ சாப்பிட்டு தூங்கிடுற, காலை எந்திரிச்சா வயிறு பசிக்குது, நீ மறந்துடுற அல்லாஹ்வை. உள்ள போன பிரியாணி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் அதை செரிமானமாக்குகிறான். செரிமான கோளாறாய் காலை எந்திரிச்ச உடனே வயிற்று கலச்சு நினைச்சிங்களா? ஸ்கூல் போக முடியுமா? காலேஜ் போக முடியுமா? ஏன்டா ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசலுக்கு வரலன்னா ஹஜரத் 7 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடுது, இப்போ இந்திய தயார் பண்ண ஃபஜ்ர் தொழுகைலாம் முடியாது. வயிறு கலக்குச்சுன்னு சொன்ன பள்ளிக்கூடம் போக முடியுமா? நீ ஆஸ்பத்திரி தான் அன்னைக்கு 7 தடவை போயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சாரு, 7 மணிக்குள்ள 7 தடவை ஆத்தூர் போயிட்டு வந்தாரு. அவர் ஸ்கூலுக்கு அனுப்புவோன்னா அவங்க காலேஜ் போக முடியுமா? இல்லை ஆஃபீஸ் போக முடியுமா? உன்னை அல்லாஹ் வயிறை சலாமத்தா வச்சான் அல்லாஹ் தஆலா. எந்திரிச்சா கழுத்து சுலுக்கிச்சு பள்ளிக்கூடம் போக முடியுமா? ஸ்கூல் போக முடியுமா? காலேஜ் போக முடியுமா? ஆஃபீஸ் போக முடியுமா? நீ கழுத்து திருப்பவே முடியல, போக முடியும். எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுருக்குங்கிறான். எந்திரிச்சு பார்த்தா கணக்கணன்னு கொதிக்குது, காய்ச்சல் ஓவர். டாக்டர் போய் காமிச்சிங்க, 102 டிகிரி இருக்குதுங்க, டைஃபாய்டுன்றார். ஆஸ்பத்திரி போவையா? நீ காலேஜ் போவையா? ஆஃபீஸ் போவையா? அரே உன்னை அல்லாஹ் இந்த எந்த வியாதியும் இல்லாமல் சலாமத்தாக இறைவிலே படுக்க வைத்து காலை எழுப்பி விட்டானே, நன்றியாக 2 ரக்காத் தொழ சொல்றான் அல்லாஹ். சுக்குரு செய்ய சொல்றான், சுக்குரு செய்ய மனசு வர மாட்டேங்குது. வேணா கொடுத்து நன்றி செலுத்துற நீ, வடை வாங்கி கொடுத்து தேங்க்ஸ் சொல்ற நீ, விருந்து கொடுத்தானா பல்ல 32 பல்ல இழிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற விளைஞ்சுங்களா? பொட்டலம் கொடுத்தத வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கிற, இன்னொரு பொட்டலம் கிடைக்குமான்னு பாக்குற. இந்த பொட்டலம் கொடுத்தவனுக்கு கொடுத்த உடனே வயிற்றுல வச்சானே, நன்றி எங்க செஞ்சாங்க என் சேகனாங்க. இன்னல் இன்சான, நிச்சயமாக இந்த மனிதன் நீ ரப்பிஹி லகனூத், தன் ரப்புக்கு நன்றி கெட்ட பயலா இருக்கிறான். எஜமான் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு என்ன ஹால்ல வைத்திருக்கிறானோ, என்ன நிலையில அல்லாஹ் உன்னை வாழ வச்சிருக்கிறானோ, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி பழகு. அல்ஹம்துலில்லாஹ். உன்னை விட அவன் பெருசா இருக்கான்னு நினைக்கவே நினைக்காது. உன் வீட்டை விட அவன் வீடு பெருசா இருக்கு நினைக்காத. அவன் வீட்டுல என்ன கஷ்டமோ உனக்கு என்ன தெரியும்? உன்னுடைய நிலையை விட அவன் சம்பளம் அதிகமாக நினைக்காது. அவன்கிட்ட என்ன கஷ்டமோ உனக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட இல்லாத ராகத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான். அவன்கிட்ட இல்லாத ஆஃபியத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான். அவன்கிட்ட இல்லாத நிம்மதி அல்லாஹ் உன்கிட்ட கொடுத்துருக்கிறான். வேஜமா சொன்னாங்க, யா அய்யுஹல் ஃபகீர், ஏழையான மனிதனே, லா ததமன்னல் ஃபக்ர், லா ததமன்னல் கினா, ஒரு காலம் நீ செல்வத்தை ஆதரவு வைக்காதே, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் தரணும்னு எதிர்பார்க்காதே. அந்த எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா அது ஒரு காலம் அடங்கவே அடங்காது. லா ததமன்னல் கினா, செல்வத்தை ஆதரவு வைக்காதே, ஃபல அல்லஹு சபபு ஹலாக்கி, அது உன்னுடைய அழிவுக்கு காரணமா போயிடும். நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான லா யத்கா, இந்த மனிதன் வரம்பு மீறுகிறான். அர்ரஆ ஹுஸ்தானா, தனக்கு இன்று தேவையில்லை, எல்லாம் நிறைவாக வாழ்கிறோம், இன்னைக்கு எதுவுமே தேவையில்லைன்னு அடுத்து அவன் சிந்தனை எங்க போகும்? பாவத்தின் பக்கம் போகும். எல்லாம் கவனி, மனுஷ புத்தியா அல்லாஹ் சொல்றான். காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு கடைக்கு போனாதான் வியாபாரம், இன்னைக்கு ஆபீஸுக்கு போனாதான் சம்பளம், இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போனாதான் இன்னைக்கு டியூட்டி கிடைக்கும். கொத்து வேலைக்கு போறான், தச்சன் தச்சு வேலைக்கு போறான், கொத்தனார் கொத்து வேலைக்கு போறாரு. ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வேலைக்கு போறாங்க. அந்த வேலைக்கு போனால்தான் வாழ்க்கை என்று சொன்னால் அவன் நிம்மதியா வேலைக்கு போறான். இன்னைக்கு எதிர்க்கான், காலையில் வீடு மேல காசு இருக்குது, பணம் இருக்கு, அரிசி இருக்குது, பருப்பு இருக்கு, எங்கேயும் போக தேவையில்லை. நல்லா கவனிங்க, எங்கேயுமே போக தேவையில்லை. வீட்டுல காசு இருக்கு, பணம் இருக்கு, சம்பாதிக்க தேவையில்லை. வீட்டுல அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பேங்க்ல லட்சக்கணக்கா பணம் இருக்கு என்று சொன்னால் இன்னைக்கு பூரா ஓய்வு தான். சம்பாதிக்காவிட்டால் நம்மகிட்ட காசு இருக்குன்னு நினைச்சா சிந்தனை எப்படி போகும்? இன்னைக்கு ஃப்ரீ, வேலைக்கு போக தேவையில்லை. சிந்தனை எப்படி போகும்? நம்ம சிந்தனை அப்பாடி இன்னைக்கு பூரா ஃப்ரீ, ஒரு 200 ரக்கா தொழுதலாம், அப்படியே வரும். என்ன வரும்? எப்படி சிந்தனை வரும்? இன்னைக்கு பூரா ஃப்ரீ, இத்தனை நாளா குர்ஆன் முதல்ல ஒரு 10 ஜுஸு குர்ஆன் இன்னைக்கு காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஓதிட வேண்டியதான். அப்படி வருமா? எப்படி வரும்? 3 படம் புது படம் வந்திருக்கு, பார்க்கல, எல்லாம் இந்த அஜர்த்து லீவ் இல்லை, இது எல்லாத்தையும் மொத்தமா டவுன்லோட் பண்ணி பார்த்துட வேண்டியது. இன்னைக்கு தான்டா ஃப்ரீ. சிந்தனை அப்படித்தான் போகும். நீங்க யூடியூப்ல எல்லாத்தையும் கலா செஞ்சிட வேண்டியது. நீங்க ஃபேஸ்புக்ல எவ்வளோப்பா வந்திருக்கு, எதுவும் பார்க்காம விட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா பார்த்து முடிச்சுதான் இன்னைக்கு அடுத்த வேலை. இன்னைக்கு பூரா ஃப்ரீ. ஏன்னா இந்த மனிதன் ஓய்வு கிடைத்தால் அந்த ஓய்வை நற்காரியங்களை செலவு பண்ணணும்னு மனசு வரவே வர. கொஞ்சமாவது ஓய்வு கிடைத்தால் அந்த ஓய்வு நேரத்தில் கிடைச்ச கேப்ல 2 பேரை பத்தி அதை பேசிடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அதை பத்தி பேசாம, ஒரு வாரமா யாரை பத்தியும் பேசாம உடம்புலாம் புல் அரிக்குது. அப்படி சில பேருக்கு அரிப்பு வந்துருது. என்னடா, ஒரு வாரமா யாரை பத்தியும் பேசல, சொந்த கடை வேலை, அந்த வேலை, ஒரே வேலை ஆண்டிட்டான போய் 4 பேர்கிட்ட போய் 4 பேரை பத்தி பேசினா தான் மனசு சந்தோஷம். இப்படி சில பேர் எப்படிங்க இன்னும் கொஞ்சம் மோசமா போனவங்க எப்படி
இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் கேப் வரைஞ்சிக்கலாம். இன்னைக்கு தாண்டா பீடியில் வச்சு குடிப்பானுல்ல, அதை ஃபுல்லாக இன்னைக்கு குடிச்சிருக்கு. இல்லை அந்த டாஸ்மாக் போய் இன்னைக்கு ஃபுல்லாக, இது சில பேருடைய இன்னும் கொஞ்சம் கீழே உள்ளவங்க வரைஞ்சிக்கலாம். ஆக சிந்தனை முழுவதும் எங்க போகுங்க? கஞ்சா, போதை, சாராயம், மது விளைஞ்சுங்களா, தீய அல்லது அந்த மாதிரி போகக்கூடிய அந்த மாதிரி. அப்படி இல்லாத வீட்டுக்கும் ஏதாவது போனு நோண்டிட்டு உட்காந்துருப்போம். எப்படி போகாது? இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஓய்வு கொடுத்தான். இன்றைய ஓய்வு காலத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 10,000 ஸலவாத் ஓதிடுவோம். இந்த ஓய்வு காலத்துல ஒரு 10 ஜுஸு குர்ஆன் ஓதிடலாம். இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு 20 ரக்காத் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னைக்கு நஃபில் தொழுவலாம், தஸ்பீஹ் நஃபில் தொழுவலாம். யார் சிந்தனை வருது? வரவே வராது. ஏன் தெரியுங்களா? காரணம் தெரியுமா? நம்ம நஃப்ஸை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ. இந்த நஃப்ஸ் கெட்டதைத்தான் ஏவி கொண்டிருக்கும், நல்லதை ஏவே வராது. நம்ம நஃப்ஸை தனியா அல்லாஹ் விட்டா கெட்டது செய்யும்படிதான் நம்மளை ஏவும், நல்லது செய்யும்படி ஏவவே ஏவாது. நல்லது செய்யும்படி ஏவக்கூடியவர்கள் நல்லடியார்கள், ஹஜ்ரத்துமார்கள். தேவா இந்திரி கல்லவா லேட்டா வந்தா அடி, இப்படிலாம் நம்மளை பழக்கக்கூடியவர் யாருங்க? உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்கள், நல்லடியார்கள். உன் தாய், உன் தந்தை இவர்கள் கட்டுப்பட்டால் இவர்கள் நல்லடியார்களாக இருந்து உனக்கு அமைந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் தான் நல்வழியில் உன்னை கொண்டு வருவார்கள். ஒரு நஃப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சந்தடி சாப்பிட்டு 5 நிமிஷம் கிடைச்சாலும் அது ஒரு பாவம் செய்யலாம், அதுல ஒரு கேப்பு செய்யலாம், அதுல ஒரு திருத்தம். சில பேர் பார்க்குறோம் பள்ளிவாசல்ல வந்து உட்காந்துறோம், காமத் சொல்ல 8:10 காமத்து, 8 2 நிமிஷம் வேஸ்டா, அதுல ஒரு ரீல்ஸ் பார்த்தலாம், போன் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பள்ளிவாசல்ல உட்காந்து போனை பார்த்துட்டு உட்காந்து சில பேர். இன்னைக்கு ட்ரெயின்ல வந்தோம், முந்திலாம் ட்ரெயின்ல உட்காந்தா அக்கம் பக்கம் உள்ளவங்களை பார்த்து நல்லா இருக்குங்களா, நீங்க எந்த ஊர் பேசுவாங்க, பேச்சே கிடையாது. ட்ரெயின்ல ஒரு பொட்டியில 100 பேர் உட்காந்துருக்கான், 100 பேர் கையிலையும் ஃபோன் தான். ஒருத்தன் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்கான், ஒருத்தன் பாட்டு கேட்டு உட்காந்துருக்கான், ஒருத்தன் கேம் விளையாண்டு உட்காந்துருக்கான். ஆக அவன் தெரியல 7 மணி நேரம் பக்கத்துல உட்காந்து பயணம் செஞ்சு கீழே இறங்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரு சார் நீங்க யாரு சார்? 7 மணி நேரம் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தவல, அவன் மூஞ்ச பார்த்தா இவர் அவங்க மூஞ்சி பார்க்குது, அவர் இவர் மூஞ்சி பார்க்குது. முஸ்லீம் சலாம் கூட சொல்றது இல்லை. இந்த உட்காந்துரா ஒரு ஃபோன் விளைஞ்சுங்களா, அவ்வளவு பேரும் கையில ஃபோன். நான் மட்டும் இட்டி விளக்கா, நானும் ஃபோன் தான் பார்த்துட்டு. நான் என்ன பார்த்தேன்? ஃபத்தூர் ரப்பானி பார்த்துட்டேன். எஜமானுடைய ஃபத்தூர் ரப்பானி கிதாப் எடுத்து முத்தாலா செய்து, எஜமானுடைய கிதாபை டவுன்லோட் பண்ணி வச்சு முத்தாலா செஞ்சு அவர்களுடைய பாணி அதிலிருந்து சில குறிப்புகள்லாம் எடுத்து எழுதி வச்சு அதை போட்டோ பிடிச்சி வச்சு மக்களுக்கு சொல்லணுமே. அப்பதான் எஜமான் சொன்ன சில வாசகங்களை பார்த்து எனக்கே கைப்பிட்டாச்சு. எஜமான் சொல்றாங்க, நமக்கு சொல்றாங்க எஜமான், இப்ப நான் சொல்றது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்ந்தா. எந்த நிலையிலே அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறானோ அந்த நிலையை பொருந்திக்கொள், அடுத்த நிலையை நீ ஆசைப்படாது. இஸ் हाल में वो रखे उस हाल में हम खुश हैं, मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को. எந்த நிலையில் அல்லாஹ் உன்னை வைத்திருக்கானோ சந்தோஷமா இரு. அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் அல்லாஹ் வைக்கல. என்னையும் மனைவி மக்களின் பிளாட்ஃபாரத்தில் படுக்க வைக்கல அல்லாஹ் தாலா. சந்தடி அல்லாஹ் தாலா தெரு ஓரத்தை படுக்க வைக்கல. எங்களுக்கென்று ஒரு குடிசை வீடோ, ஒரு ஓட்டு வீடோ, ஒரு வாடகை வீடோ, மழை பெய்தால் தடுக்கக்கூடிய, வெயில் படுத்தால் தடுக்கக்கூடிய ஒரு வீடு வச்சிருக்கிறோம். அப்ப என் கூட வந்தாங்க ராஃபி மோல, அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா மழை தூருது, மலையில விளையாண்டுருக்கேன், மழை கனமழை பெஞ்சு எங்க போவாங்க இவங்க? பாருங்க அங்க இருக்குது பாருங்க, பஸ் ஸ்டாண்டுடைய கூட இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஊர்ல போய் உட்காந்துருக்கோம். நைட்டு பூரா மழை பெஞ்சா நைட்டு பூரா உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் படுக்க முடியாது இடத்துல. இந்த அத்தனை ஜனங்களும் 10 20 30 ஜனங்களும் அந்த பஸ்ஸுடைய நிழல் கூட இருக்கு, அங்க போய் உட்காந்துக்குவோம், ஒண்டி உட்காந்துக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு வழி, வேற எதுவும் இல்லை. அல்லாஹு அக்பர் கபீரா. இன்னைக்கும் இருக்கான், போய் வேணா பாருங்க, இன்னைக்கும் படுத்துருப்பாங்க. அல்லாஹ் நம்ம என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறான். தாய்மார்ல யோசிங்க, அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல, எனக்கு கழுத்து வரைக்கும் கோபம் வச்சிருக்கீங்க அல்லாஹ் மேல. அல்லாஹ் என்ன கொடுக்கல உனக்கு? எஜமா சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறான், எந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், சந்தோஷப்பட. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்று காலையிலே அல்லாஹ் என்னை எழ வைத்தான், எழுந்து பார்க்கிறோம் என் கை கால்லாம் சலாமத்தா இருக்கு. நம்ம தலைமையில குண்டுலாம் உழுகுல. காசால உட்காந்தா 20 லட்சம் மக்கள் ஒரு நாள் நிம்மதியா வீட்டுல தூங்க முடியல. எந்திரிச்சு காலில் உட்காந்தா தாகத்து குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி குடிக்க கூட முடியாமல் எத்தனை குழந்தைங்க மொத்தம் போச்சு. குழந்தைகளுக்கு பால் இல்லை, காலைல சாயா இல்லை, சாயாவுக்கு பிஸ்கட் இல்லை, அன்று முழுவதும் பட்டினி, 3 நாட்கள் பட்டினி. ஹெலிகாப்டர் மாவு பொட்டணம் போடுகிறார்கள், அதை பிடிப்பதற்கு ஓடுகிறார்கள் லட்சக்கணக்கான பேர்.
அந்த ஓடுகிற ஓட்டத்திலே சிக்கி 4-5 பேர் மூத்தா போயிடுறான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. இன்னைக்கு ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, பொண்டாட்டி கொண்டாட்டி கால் எதிர்த்து ஃபஜர்ல உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டு உட்காந்து சீக்கிரம் கொண்டாட்டி, பொண்டாட்டி சீக்கிரம் கொண்டாட்டி, போண்டாட்டி, அது வெறும் டீ பத்தாது ஒரு போண்டாவை சேர்த்து கொண்டா. அதே ஜாலியா உட்காந்து சொல்ற நீ அல்லாஹ் உனக்கு என்ன குறை வச்சா? உனக்கு உட்காந்துட்டு அல்லாஹ் என்னங்க வாழ வச்சுட்டா, என்ன கொடுத்துட்டான் அல்லாஹ் பேசுற? வெக்கமா இல்லை உனக்கு? அல்லாஹ் கொடுத்த அத்தனை நியமத்துகளை அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய மறந்த நீ அல்லாஹ் குறை சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? ஹதீஸ்ல வருது, மன் அஸ்பஹ ஆமினன் ஃபீ ஷிர்பி. ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ் நான் குறிப்பெடுக்கல. மன் அஸ்பஹ நெட்ல போட்டா வரும். ஆமினன் ஃபீ ஷிர்பிஹி, யார் அவன் வீட்டிலே காலையில எழுகிறான் எந்த எதிரிகளுடைய ஆபத்தும் இல்லாமல். எந்திரிச்சு பார்த்தான் காலையில, அவனை சுத்தி பீரங்கியோட துப்பாக்கி குண்டுகளோட, அவனை தூக்கி வெடிகுண்டுகளோட யாரும் சுத்தி இல்லை, அவனை மிரட்டக்கூடியவர் யாரும் இல்லை, நிம்மதியா இருக்கான். காலை எந்திரிச்சு பார்த்தா அவன் மனைவி சலாமத்தா படுத்திருக்கிறான், அவங்க பிள்ளைங்க சலாமத்தா இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகள்ல நைட்டு படுக்கிறான், காலையில் பார்த்தா மனைவி இல்லை, செத்து போயிடுறாங்க, பிள்ளைகள் செத்து போயிடுறாங்க. இல்ல அந்த மாதிரி நம்மளை ஆக்காம காலை எந்திரித்தோம். ஆமினன் ஃபீ ஷிர்பி வலவு வைந்தவு கூத்து யௌமி, என்று பார்த்தான் அன்றைய நாளுடைய உணவு அவன் கையில இருக்கிறது. அன்னைக்கு பட்டினி எடுக்க தேவையில்லை, அவனுடைய அன்றைய நாளுக்குரிய உணவு அவன் கையில இருந்தால் பெருமான சொன்னாங்க, அவன் துன்யாவில் அவன் தான் ராஜா மாதிரி வாழ்க்கை அவனுக்கு. அல்லாஹ் எல்லா நேமத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டான். இதுக்கு ஹதீஸ் இருக்காதுமா? ஹதீஸ் எடுத்தீங்களா? வரலையா? சரி, எடுத்து வர. ஒன்று காலையிலே ஒருவன் எழுந்தான், அவன் உடலிலே ஆரோக்கியமாக இருந்தது, எதிரிகளை விட்டு பாதுகாப்பாக இருந்தான். கூத்து யோமிகி, அன்றைய நாளுடைய உணவு அவன் கையில இருந்தால் உலகத்துடைய அத்தனை நேமத்தை அல்லாஹ் அவன் கொடுத்த மாதிரி. அவன் தான் அந்த நாட்டு ராஜா மாதிரி. அவன் வேற என்ன கேட்கிற நீ? இன்று பார்த்தா கைகால் சலாமத்தா இருக்கு. ஒரு நிமிஷம் நீ வேணா போயிட்டு ஐசியில போயிரு. நீ இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற, அதே நேரத்தில் பக்கத்து ஆஸ்பத்திரியில் ஐசியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், மூச்சு திணறி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கொஞ்சம் போய் பாரு, அவனை போய் பாரு. பெருமான சொன்னாங்க, மன் அஸ்பஹ, யார் அன்று காலையில எழுந்தார்களோ, மின்கும் உங்கல்லே ஆமினன் ஃபீ ஷிர்பிஹி, அவனுடைய வீட்டிலே அவன் நிம்மதி பெற்றவனாக, எந்த கவலையும் இல்லாமல், எதிரிகள் பயம் இல்லாமல் வீட்டிலே காலையில இருந்தான். அப்துல்லாஹ் இப்னு முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, ஆமீன் இந்த கூத்து யௌமிஹி, அன்றைய நாளுடைய உணவு அவன் கையில இருந்தால், முஆஃபின் ஃபீ பதனி, உடலும் ஆரோக்கியமாக இருந்தால், ஃபகஅன்னமா உய்யிஸத் லஹு துன்யா, ஒட்டுமொத்த துனியா அவன் கிடைச்ச மாதிரிட்டான். இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. எடுத்து பாருங்க ஹதீஸ். ஒட்டுமொத்த துனியா உனக்கு கிடைச்ச மாதிரி, வேற என்ன வேணும் உனக்கு? எந்திரிச்ச கண்ணுல வலி இல்லை, பல்லுல வலி இல்லை, கையில வலி இல்லை, வயிற்றுல வலி இல்லை, காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எந்த உடம்புல எந்த வலியும் இல்லாம அல்லாஹ் எந்த நிக்க வச்சானே. எவ்வளோ அல்லாஹ்வுடைய நியமத், எல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضل எனக்கு அல்லாஹ் செஞ்சுட்டான் என்று நீ சொல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சாப்பாட்டு கையில் இருந்துச்சா நாளைக்கு சாப்பாடு அல்லாஹ் பார்த்துக்கிறான். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உனக்கு கையில காசு இருந்துச்சா போதும். இந்த உலகம் அனைத்தையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்து விட்டான். உலகத்துல நீதான் நீங்க ராஜா மாதிரி. நீ ராஜானா நிம்மதியா நினைச்சிருக்கிற, அவன்கிட்ட போய் கேட்டு பாரு எத்தனை பேர். எம்எல்ஏ பெரிய கோடீஸ்வரர், எம்பி பெரிய ஆளு, முதல்வர் பெரிய ஆளா இருப்பாரு, பிரதமர்னா பெரிய ஆள் நினைச்சிருக்கான். அவன் படுக்கும் போதே நிம்மதி, நான் காலையில் பதவி இருக்குமா இல்லையா தெரியலையே. அன்னை செத்தா தின்ன காலி எத்தனை பேர் காத்துட்டு இருக்கான் தெரியுமா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும். அவன் கவுத்தூருக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கான் தெரியுமா? அந்த மாதிரி சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் நிம்மதியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாம தான் நிம்மதியா சாப்பிட்டு அழகா படுக்கிறோம், அழகா கால் எழுந்திருக்கிறோம். நமக்குள்ள நிம்மதி எந்த ராஜாவு கிடையாது என்பது. அல்லாஹ் அவளை சொகுசா வாங்க வச்சிருக்கிறான். பஜமா சொல்றாங்க, ஐயுஹல் ஃபகீர், ஏழ்மையான ஒரு மனிதனே, லா ததமன்னா, ஆசைப்படாத ஹினா, மேலும் செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படாது. பல அல்லவு சபபு ஹலாக்கி, நீ அழிந்து போக காரணமாயிடும். வீட்டுல அத்தா சைக்கிள் வாங்கி கொடுத்தா நிம்மதியா ஓட்டிட்டு இருந்தான். பைக் வாங்கி கொடுத்தா, பைக் வாங்கி கொடுத்தா, போடா அப்புறம் வாங்கிக்கலாம், போடா அப்புறம் வாங்கிக்கலாம். கடைசியா ரொம்ப தொந்தரவு பண்ணி, அம்மாவை சப்போர்ட் பண்ணி, அக்கா சப்போர்ட் பண்ணி ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு. மறுநாள் பார்த்தா ஆக்சிடென்ட், கால் உடனே ஓட்டணும். அப்ப இவன் மேல சைக்கிள் ஓடுற ரஹமத்து தானே, இப்ப பைக் வாங்குறது முசீபத்தா போச்சா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒன்றை கொடுக்காத ஒன்றை ஆசைப்படாது. அது வேணாம். அது உன் முசீபத்துக்கு காரணமா இருக்கலாம், அது நீ ஹலாக்காவதற்கு காரணமா இருக்கலாம், உன் அழிவுக்கு காரணமா இருக்கலாம்.
அல்லாஹ் உனக்கு 5,000 சம்பளம் கொடுத்தானா, 20,000 சம்பளம் கொடுத்தானா, பொருந்திக்க, இது போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக வாங்கி வீணா கடன் ஆசை வரும். 30,000 சம்பளம் வந்துச்சு, இன்னும் 10,000 மிச்சமாக இருக்குது, இந்த ஃப்ளாட் வாங்கி போடுவோமா? ஃப்ளாட் வாங்கி போட்டால் அந்த ஃப்ளாட் 4 லட்சம் சொல்கிறான். 1 லட்சம் கொடுத்துட்டா மிச்சம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கலாமா, இஎம்ஐயில் கட்டிக்கலாமா? அது வட்டி தான். அது நீ இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினாலும் வட்டி தான், இஎம்ஐயில் நகை வாங்கினாலும் வட்டி தான், இஎம்ஐயில் கார் வாங்கினாலும் வட்டி தான், இஎம்ஐயில் பைக் வாங்கினாலும் வட்டி தான், டிவி வாங்கினாலும் வட்டி தான். வட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்தார்கள். வட்டி வாங்குபவனை பெருமானா அல்லாஹ் ஜல்ல தஆலா என்னோடு போர் தொடுக்கிறான்ட்டான். அப்படி வாங்க என்னங்க அவசியம் வந்துச்சு? அப்படி வாங்க நடந்து போகுது. அந்த மாதிரி வாங்க, வட்டி வாங்கி வட்டியில ஹராமணி சாப்பிட்டுதா, ஹராமணி கொடுத்துதா அந்த பொருள் வாங்க வேண்டும் என்று அந்த பொருள் வேணாம். நம்ம நிம்மதியா வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். வாழ்நாள்ல ஒரு பைசா வட்டி நமக்கு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, நம்ம யார்ட்டையும் வாங்கவும் கூடாது. கொடுக்கவும் வேணாம், வாங்க வேணாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அப்படி வட்டி வாங்கி இஎம்ஐ பேங்க்ல லோன் வாங்கி தான் வீடு கட்டணும்னு சொன்னா என் வாழ்நாள்லாம் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடுறேன். பேங்க்ல லோன் வாங்கி நீ வட்டி கட்டுற. அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ, அல்லாஹ் தஆலா யார் வட்டி கொடுப்பவன் வாங்குபவனை என்னை எதிரி என்று சொன்னானோ, அவனோட போர் தொடுக்கிறேன்னு சொன்னானோ, அல்லாஹ்வுடைய எதிரியா இருந்து அப்படி சொகுசு வீட்டில் வாங்கணுமா? நீ அல்லாஹ்வுடைய நண்பனா குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு போயிடலாங்க. அல்லாஹ்வுடைய நண்பனாக ஏழ்மையா வாழ்ந்துட்டு போயிடலாம், பைக்கில் போயிடலாம், கார் வாங்கணும், அப்படி தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. அப்ப பெருமானார் சொன்னாங்க, எப்போ மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு ஆசை வந்துருச்சோ அவன் ஹராமை லேசாக்கிறத ஆரம்பிச்சான். யாரு தாங்க வட்டி வாங்கல புதுசாக சொல்றீங்க? என்ன எல்லாரும் வாங்குறாங்க ஹஜ்ரத், நான் புதுசா என்ன சொல்றீங்க? நீங்க வேணான்னு சொல்றீங்களே. எல்லாரும் செய்த காரணத்தினால் ஒரு வஸ்து ஹலாலாக ஆகவே ஆகாது. ஒரு வஸ்து ஹலாலாக. நகைக்கு சீட்டு கட்டலாமான்னு கேட்டா ஒருத்தர், எப்படின்னு கேட்டேன். ஒரு வருஷம் கட்டணும், மாசம் மாசம் இத்தனை ஆயிரம் கட்டினா ஒரு வருஷம் கழிச்சு செய்கூலி சேதாரம் இல்லாம நகை கொடுத்துட்றான். அதாவது நீ முன்னாடி கொடுத்த காசுடைய வட்டிக்கு சேர்த்து வச்சு மொத்தமா அப்படிதான் அர்த்தம். இது வட்டி தான். இதுவும் வட்டி வாங்கி சாப்பிடுவதுதான் அர்த்தம். இது எந்த வகையிலே வட்டி வந்தாலும், 1000 சூரத்திற்கு வட்டிக்கு எந்த வகையிலே வந்தாலும் அது கிரெடிட் கார்டுன்னு சொன்னாங்க, அதுவா இருந்தாலும் சரிதான். நீ கட்டின காசுக்கு அடுத்த மாசம் ஆனா வட்டி கட்டணும். எந்த வகையிலே வட்டி வந்தாலும் அது ஹராம் ஹராம் ஹராமே தான். வட்டியை கொண்டு ஹராமை கொண்டு ஒரு பைசா உடலுக்கு உள்ள போனால் அந்த உடல் சொர்க்கத்துக்கு போகாதுன்னு சொல்லுறாங்க. லை யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன், ஒரு உடல் சொர்க்கத்துக்கு நுழையாது. உதிய பில் ஹராம், ஹராம் கலந்த. நான் தான் நிறைய ஹலாலா சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் வட்டி தானே. ஒரு குடம் பால்ல கொஞ்சோன்னு ஒருத்தர் பீஷாப்பு கலந்துட்டான், குடிப்பியா? 5 லிட்டர் பால்ல மாட்டு மூத்திரம் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், குடிங்க, குடிப்பியா நீ? அது ஹராம் தாங்க. அது நினைச்சுங்களா? அது எப்படி குடிக்க முடியாது? அப்ப நீ வாங்குற சம்பாதிக்கிறதுல முக்காவாசி ஹலாலு, கொஞ்சோன்னு ஹராம்ன்றாலும் ஹராம் ஹராம் தான். கூடாதுன்னா கூடாதுதான். அது கூடாது, என்னைக்குமே கூடாது. நண்பர்களே ரொம்ப உஷாரா. எந்த உடல்ல ஹராம் கலந்து விட்டதோ அந்த உடல் நரகத்துக்கு. உதிய பில் ஹராம், ஹராமை கொண்டு வளர்ந்த உடல் சொர்க்கத்தில் அறவே நுழையாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. ஹராமா நிறைய சாப்பிடணும் இல்லைங்க, ஹலாலா கொஞ்சம் பழைய சோறு பச்சை மிளகாய் சாப்பிடுங்க போதும். அல்லாஹ் அந்த உடலை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அப்ப எஜமா சொல்றாங்க, யா ததமன்னல் கினா ஃபலஅல்லஹு சபபு ஹலாகிக் வ அன்த அய்யுஹல் மரீல். ஒரு வியாதி உள்ளவனே, லா ததமன்னல் ஆஃபியா, நீ அல்லாஹ் இடத்திலே பரிபூர்ண சுகம் வேண்டும் என்று கேட்காதே. ஃபலஅல்லஹா சபபு ஹலாகிக், அதுவும் நீ அழிவதற்கு காரணமாக ஆகிவிடலாம். ஏதோ ஒரு வியாதி மாத்தி மாத்தி வருதுங்க வீட்டுல, ரஹமத் வச்சுக்காத. கஷ்டம் வருதுங்க, வரதான் செய்யும். ஒரு தலைவலி, ஒரு காரணம், அல்லா அது வரைக்கும் அல்லாஹ் மறந்துருக்கிறான். ஆச்சா போச்சாங்கிறாங்க. ஒரே ஒரு தலைவலி வந்தவொன்னு துவா செய்யுங்க. ஒருத்தர் முத்தவலி சாப் ஒரு ஊர்ல போட்டு வாங்குறாரு, இமாம் சாப் இருக்கு. அவங்க என்ன ஒன்னே காலம் தொழுகிற, எத்தனை மணிக்கு? ஒன்று நான் 1:14 வர்றீங்க, ஏன் 1 மணிக்கு வந்தா என்ன? இவர் வர்றதே இல்லை. அது எப்படி நீங்க வந்தீங்க? சுப்பு கத்துறான்னு கத்துறாரு. மொத நேரம் எந்த கூட்டாம கூட்டாம நீ கூட்டுறது மொத நேரம் தான் கூட்டணும், சட்டம்லாம் கிடையாது. பள்ளிவாசல் முத்தவலியும் கூட்டலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு மஸ்ஜிதுக்கு வருவார்கள், யாராவது பள்ளிவாசல்ல துப்பி வச்சிருப்பாங்க, சஹாபாக்கள் பின்னாடி 10 பேர் நிற்பாங்க. அது கிளீன் பண்ணுமான்னு சொன்னா கிளீன் பண்ணிடுவாங்க. உடனே ஸல்லல்லாஹு இலைகளை கொண்டு வந்து அந்த எச்சியை அள்ளி மண்ணு தர, மணல் தர, அதை தங்கள் கையால அள்ளி எடுத்துக்கொண்டு போய் வெளியே போடுவாங்க. அந்த சவாப் எனக்கும் கிடைக்கணுமே.
இப்ப பள்ளிவாசல் குப்பையை கிடந்தா மோதினார் தான் சுத்தம் பண்ணணும், பிலால் தான் சுத்தம் பண்ணணும் இல்லை. கண்டவர்கள் கொண்டு போய் சுத்தம் பண்ணா அவன் கல்வை சுத்தம் பண்ணிடுவான் அல்லா ஜல்லஷான். அவன் கல்வை நல்லா கிளீன் பண்ணிடுவான் அல்லா ஜல்லஷான் தாலா. அந்த பாக்கி எனக்கு கிடைச்சுன்னு பெருமை அடிக்கலாம் நாம விளைஞ்சுங்களா. டாஸ் பூசுன்னு கத்துறது. அன்னைக்கு சாயந்தரம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப இப்ப நேற்று வரைக்கும் டாஸ் பூசுட்டாரு, எல்லாமே மறந்துச்சு பாத்தீங்களா, எல்லாமே அடங்கிச்சு பாத்தீங்களா. அல்லாஹ் உன்னை அடக்கிறதுக்காக சில ஒரு திமுறை அடக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக சில வியாதி கொடுப்பான். ஆச்சு பூச்சுன்னுவாரு நினைச்சுங்களா. எங்க பிவிக்கு திடீர்னு வயிற்று வரைக்கும் கேட்டுருக்கோம், ஆப்ரேஷன் நேற்று வரைக்கும் என்ன மாதிரி ஆள் உண்டா, இந்த கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா இந்த ஊர்ல, என்ன எதிர்த்து நிக்கிறான், எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணிடுறேன் பாரு, என் பவர் தெரியுமாண்டா. குரலே மாறிடுச்சு. அந்த குரல் போய் வேற குரல் வருது. அப்ப அல்லாஹ் நம்மளை அடக்குவதற்காக வேண்டி சில கஷ்டங்களை வச்சிருப்பான். வீட்டுல தலைவலி காய்ச்சல் வரும், எதுவும் இல்லாம சுத்தமா நாடு கேட்காது அல்லாட்ட. அல்லாஹ் உனக்கு சில வியாதிகளை கொடுத்தா, ரப்பே இதை கொண்டு என்னை சோதிக்காத ரப்பே, லேசாக்கி வையின்னு கேளு. என் வீட்டுல யாருக்கும் எந்த வியாதியும் வரவே வரக்கூடாது ரப்பேன்னு கேட்காது. ஃபிரௌனுக்கு 400 வருஷமா ஒரு தலைவலி கூட வந்தது இல்லையா, ஒரு சின்ன கைவலி கால்வலி எந்த வியாதியும் வரலையாம். அப்ப அவன் சொல்லிட்டான், பார்த்தான் எதுவுமே எனக்கு வரல, ஆனா ரப்புக்கும் இல்ல, நான் தான் அல்லான்ட்டான், நான் தான் ரப்புன்ட்டான். அப்ப மனுஷனுக்கு எப்ப பெருமை வருதுங்க, அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எதுவும் சிரமங்கள் வரலைன்னா பெருமை வந்துடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அகதனாஹும் பில் பஸாய் வல் லர்ராய் லஅல்லஹும் யதலர்ரூன். இந்த மனிதர்களை பிடிக்கிறதுக்கு 2 குரடு வச்சிருக்கேன். குரடு பார்த்துருக்கீங்களா? குரடு பார்த்துருக்கியாப்பா? எத்தனை பிடி இருக்கும், எத்தனை இருக்கும்? இல்லை 2 இருக்கும். பார்த்தீங்களா? முழிக்கிறாரு, தமிழ் தெரியாதா, உருதுக்காரரா? குரடு மாலும் है जी, उर्दू वाले जी, कोरड कटिंग प्लेयर मालूम है? कितना रंगा उसमें दान? 2 रहता नहीं, 2. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 2 வச்சிருக்கான். என்னங்க? அகதனாஹும் பில் பஸாய் வல் லர்ராய். இந்த மனிதர்களை பிடிக்கிறதுக்கு 2 வச்சிருக்கிறேன். ஒண்ணு, அவனுக்கு காசு பணத்துல சோதனை, நல்லா போயிட்டு இருந்துச்சு கடை, திடீர்னு படுத்துக்கிச்சு, அந்த மாதிரி சிரமங்கள், காசு பணத்துல சிரமம். 2வது, மனைவி மக்கள் உடம்புல சிரமம், வியாதிகளை கொடுப்பேன், அது நல்ல வேலை கிடைச்சுங்க, திடீர்னு வேலை போயிடுச்சுங்க, கடையை விட்டு வெளியே போன்ட்டாங்க. அதுக்கு ஃபோன் போட்டு சொல்ற, அதில் நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், திடீர்னு 200 பேர் தூக்குறாங்களாம். எவ்வளோ பேர்? 800 பேர் வேலை செய்யறவங்க, 200 பேரை தூக்க போறேங்கிறான். 800 பேருக்கும் பேதி ஆகிட்டு இருக்குது. எந்த 200 பேரும் சொல்லி தொலைக்க மாட்டான். இப்ப நானும் அதுல இருப்பேனோ அப்படின்னு 800 பேரும் இன்னைக்கு பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பேதியாகி பீதியாகி என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப இது அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு இந்த மனிதனே 2 குரடு வச்சிருக்க பிடிக்கிறது. ஒண்ணு, அவனுடைய வாழ்க்கையில் வறுமை, பணத்துல குறைவு, காசு பணங்களை குறைவு, வியாபாரத்துல நஷ்டம், இதே கொடுத்து பிடிப்பேன். 2வது, உடம்புல வியாதி, இவனுக்கு இவன் மனைவி பிள்ளைகளுக்கு வியாதி கொடுத்து அல்லாஹ் பிடிப்பான். இந்த 2ஐ கொடுத்து இந்த மனிதனை பிடிப்பேன். அகதனாஹும் பில் பஸாய் வல் லர்ராய். எதுக்கு பிடிக்கிறது தெரியுமா? லஅல்லஹும் யதலர்ரூன். இவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றிருக்காங்க. இப்ப தலைவலி வந்தா சிந்தனை, அல்லாஹ் நீ மன்னிச்சுக்க, அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, இது யாரை பத்தி பத்தி பேசுறேன்னு தெரியலையே, இது யாரை திட்டுறேன்னு தெரியலையே, என் வாயில யார் விழுந்தாங்கன்னு தெரியலையே, தலைவலி வந்துருச்சேன்னு நினைக்கணும். அல்லாஹ் அந்த சோதனையை கொடுக்கறது எதுக்கு கொடுத்தேங்கிறான்? என் பக்கம் திரும்பும். இவன் சோதனை வந்த பின்னாடி அல்லாஹ் பக்கம் திரும்பதில்லை. தலைவலி வந்தா டோலா போடலாமா, கால்பால் போடலாமா? இடுப்பலி வந்தா இந்த டாக்டர் மோகன் டாக்டர் போலாமா, குமார் டாக்டர் போலாமா? அல்லாஹ் அவனுக்கு வியாதியை கொடுத்து தன் பக்கம் திரும்புறதுக்காக. தலைவலி வந்தா சஜிதால அவனுக்கு, ரப்பே என்ன காரணத்துக்காக என்னை தண்டிச்சேன்னு தெரியலையே, இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்துச்சேன்னு தெரியலையே. பிவி சொல்றாங்க, எங்க இந்த மாதிரி ஹார்ட்ல வலிக்குதுன்னு, அங்க போலாமா, அப்போலோ போலாமா, மலருக்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, ஸ்டான்லி போயிடலாமா, பேசாம ஜிஹெச்சுக்கு போயிடலாமா? உடனே அல்லாஹ் சஜிதா ரப்பே நாங்க செய்த எதுவும் குற்றங்கொல்லிக்கு தண்டனையா நான் மன்னிச்சதல்ல, இனிமேல் நான் அந்த பாவத்துட்டு விளைவிக்கிறேன் ரப்பே, இன்னும் அநியாயம் நான் செஞ்சேன்னு அதை விட்டு விளைவிக்கிறேன் அல்ல. யாரெல்லாம் என்ன காரணத்துக்கு அந்த தண்டனை தெரியலையே, ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துச்சா அதுவும் நான் பிடிக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா. யாரெல்லாம் நல்லா நடந்த வியாபாரம் நஷ்டமா போயிருக்கு, நல்லா நடந்த கடை இன்னைக்கு ஓடலையே, நல்லா நடந்த நல்லா என்கிட்ட பிரியமா இருந்த முதலாளி வெளியே போன்னு சொல்றாரு, என்ன காரணம் தெரியல, என்ன குறை? ஓ, நான் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, என் மனைவி ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, காலையில குர்ஆன் ஓதுறது இல்லை, அதன் காரணமா தான் இருக்கும். அல்லாஹ் நிம்மதியா கொடுத்தோன்னே ஃபஜ்ர் தொழு ஏசி எல்லாம் கொடுத்தோன்னே
அது வரைக்கும் தொழுதுட்டு இருந்தான். அல்லாஹ் ஒரு ஏசி கொடுத்தான், கொஞ்சம் காசு வச்சு மாட்டி ஒன்று அதோட தஹஜ்ஜுது போச்சு, ஃபஜ்ரு போச்சு, பிவி தொழுகிறது இல்லை, பிள்ளையும் தொழுகிறது இல்லை. 8 மணிக்கு எந்திரிக்கிறான். வரும் இல்லைங்க, அவன் 8 மணிக்கு எந்திரிக்கான், ஒன்றும் வரலையே, வரும் பார்த்துக்கிட்டே இரு. அவன் அல்லாஹ் மறந்துட்டான், தொழுகிற, அவன் நோம்பு வைக்கல, அவன் வந்து குர்ஆன் ஓதல, அவன் பிள்ளைங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது. வரும் அல்லாஹ் விட்டு வைப்பான். அல்லாஹ் தெரிஞ்சா மஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா, கொஞ்சம் விட்டு வைங்க, கொஞ்ச நேரம் விட்டு வைங்க, வரும் பாருங்க. வந்தா எப்படி வரும்? தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி பிடிப்பான். அல்லாஹ் தெரிஞ்சா பிடித்தே தீர்வும். நீ அல்லாஹ் மறந்து வாழ்ந்துகிட்டே இருப்ப, அல்லாஹ் அப்படியே விட்டுருப்பாரு நினைச்சா. உன்னைய உஷாரா இருந்துக்கு முஸ்லிம்களே. பள்ளிவாச பக்கத்துல இருக்கு, பாங்க சத்தம் காதுல உழுது. எவன் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறீங்களோ, இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாலாம் மறுநாளைக்கு, இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் சந்தில் என்று அழுவணி கட்டாயம் நடந்தே தீரும். தௌபா செஞ்சு திருந்திக்க. ஆஸ்பத்திரி அலைய வச்சிருவான் அல்லாஹ் உன்னைய. நீ சம்பாரிச்ச மொத்த காசு எல்லாம் எடுக்காம விட மாட்டான். சில பேர் 50 வயசு வரைக்கும் சம்பாரிச்சு பேங்க் சேர்த்துறான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துறான். எவ்வளோங்க பேங்க்? 10 லட்சம் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் திடீர்னு வந்து ஏதோ பிடிக்குது, கிட்னி ஃபெயிலியர், கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரி சேர்த்து, இந்த அங்கிருந்து அங்கே கொண்டு போன 3 லட்சம் ஹசரத், இங்கேருந்து அங்கே கொண்டு போன 4 லட்சம் ஹசரத். இப்போ என்ன 10 போயிடுச்சு ஹசரத். இப்போ அடுத்து இந்த வீட்டை விற்கலான் இருக்கும் ஹசரத். வீடு சொந்த வீடு எங்கள் வாடகை கொண்டு விற்க முடியுமா? சொந்த வீடாக தான் விற்கலாம். இது வாடகை எப்படி விற்க விடுவாங்க? அது முடியாது. நினைச்சிங்களா? இப்போ நீ 50 வருஷமா அல்லாஹ் மறந்து ஃபஜ்ர் தொழுகாம, 5 நேரம் தொழுகாம, அசர் தொழுகாம, ஏங்க அசர் தொழு என்ன ஹசரத் இந்த காலத்துல இப்படி பேசுறீங்க? பீக் அவர் அசர் மகரிப் தான் பீக் அவர். வந்து பாருங்க, கடையில் கால் வைக்க இடம் இருக்காது, எள்ளு போட்டா எண்ணெய் ஆயிரும். அது தீபாவளி சீசன், அப்படியே மக்கள் அலமோதுறாங்க. அசர் மகரிபுங்கிறான். அரேவா, அப்படி என்னடா நீ சம்பாரிச்சிருவ காசை? இத்தனை லட்சம் சம்பாரிச்சிருவா. அந்த நீ கஷ்டமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எள்ளு சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருவ 10 லட்சம். அதை ஒரே நாள்ல பில்லு போட்டு திட்டான். டாக்டர் போன அப்போலோ போய் சேர்ந்த உடனே 4 லட்சம் கட்டிட்டோம், லைன் நின்று கட்டுறான். 3 லட்சம் கட்டுவாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எத்தனை ஸ்கேன் எடுத்துட்டு மொத்தம் 75,000 ஸ்கேனுக்கு அப்புறம் மருத்துவம் வருது. அப்புறம் இங்க தேராது வேற கொண்டு போங்கிறான். நீ அணுவா அல்லாஹ் மறந்து சேர்த்தனது அல்லாஹ்தால புடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம். நீ கொஞ்சம் கொஞ்சமா 5 வருஷம் சேர்த்திருப்ப, அது 5 நாள் அல்லாஹ் பிடிக்கிறோம். 5 நாள் அல்லாஹ் பயந்துக்கும். நான் பாட்டுக்கு ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறேன், என் வீட்டில் கஷ்டம்லாம் வரலையே, நிம்மதியா இருக்கே. மதியானம் பிரியாணி, காலையில பார்த்தா குஷ்கா குருமா, நைட்டு மீன், என்னென்ன எனக்கு இன்னும் குறையலாம் இல்லை, எல்லாம் நிம்மதியா சாப்பிட்றேன். ஃபஜ்ர் தொழுவே இல்லை நாங்கள் நினைக்காது. மரியாதையா ஃபஜ்ர் தொழுகு, எந்திரிச்சு மனைவி மக்களை தொழுக சொல்லு. செல்லம் காட்ட வேண்டிய வயசு இல்லை. பையனுக்கு 7 வயசான தொழுகாம தூங்கினால் அந்த தந்தையும் தாயும் எல்லாம் சும்மா விட மாட்டான். அந்த பையனே உன்னை காரி துப்புற மாதிரி எல்லாம். எந்த பையனை செல்லம் காட்டுகிறாய்? 15 வயசாகி தடிய மாதிரி ஆகி 10th படிக்கிறான், தொழுகாம விட்டு தூங்கிட்டு இருக்கிறான், நீ சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிற. ஒரு காலம் வரும், இந்த பையனை ஏண்டா பெத்தோன்னு அம்மாவும் அத்தாவும் சொல்லுவீங்க. இந்த மாதிரி அல்லாஹ் மரியாதை அல்லாஹ் பயப்படுது. அல்லாஹ் பயந்துங்க. இந்த நிம்மதியான வாழ்க்கை, இந்த வீடு, இந்த கடை, இந்த வாசல், இந்த இளமை, இந்த வாலிபம், இந்த ஆரோக்கியம் நீடிக்கும் என்று நினைக்காதீர்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நண்பர்களே, ஹார்ட் எங்க இருக்கு? நெஞ்சுக்குள்ள இருக்கு. காயம்பா தில் காயம்பா सीने में है ना, दिल तो सीने में है, उसका कंट्रोल तो अल्लाह के पास है. आंख तो चेहरे में है, कंट्रोल तो अल्लाह के पास है. वो कल्ब, वो हार्ट, वो நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கு, அதன் கண்ட்ரோல் அல்லாஹ்ட்ட இருக்கு, உங்ககிட்ட கிடையாது. அது எப்படி இயங்க வைக்கணும், எப்ப இயங்க வைக்கணும், புரிஞ்சுங்களா? பவர் அல்லாஹ் கையில இருக்கு, உங்க கையில இல்லை. உன் கண்ணு உன் தலையில இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ்ட்ட இருக்கு. உன் மூளை உன் தலைக்குள்ள இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட இருக்கு. எப்ப இயங்க வைக்கணும் அல்லாஹ்வுக்காக தெரியும். நின்று பேசிக்கிட்டே இருந்தார், மயக்கம் போட்டு கீழே விட்டார். ஒரு அம்மா அல்லாஹ் அக்பர் கபீரா, டாக்டர் கூட்டி போனாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா பிளட் கசிவு, இரத்த கசிவு மூளையில. எப்படிங்க வந்துச்சு? பிபி கூடனா என்ன காரணம்னு நாங்கள் சொல்ல முடியாது. பிளாட், பிளட் கிளாட் இன் பிரைன். என்னங்க செய்யணும்? உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். 2 பேசி வெளியே போய் உள்ள வந்து பேசிட்டு இருக்கிறார்.
திடீர்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு பொழைச்சி வந்துட்டார் மனுஷன். வந்துட்டாங்க. 7 லட்சம் செலவு. 7 லட்சம். அது அண்டர்ஸ்டாண்ட் போய் கேட்டு பாருங்க. அப்ப நம்ம மூலம் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு வாழ வச்சதுக்கு யாரும் தன் சுய கட்டுப்பாட்டில் வாழ நினைக்காது. உன் கிட்னி உன் வயிற்றுக்குள்ள இருக்கு, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில இருக்கு. உன் நாடி நரம்புகள் உனக்குள்ள இருக்கு, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில இருக்கு. அல்லாஹ் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, அலட்சியமா இருக்கிற உனக்கு ஃபஜ்ர் பாகம் சொல்லக்கூடிய மோதினார் கூப்பிட்டாரா? ஐயா அலஸ்ஸலா. யார்? பிலால் கூப்பிடுறாரு. மோதினார் கூப்பிடுறாரு நினைச்சீங்களா? யார் கூப்பிடுறா? யாரும் கூப்பிடுறா? அல்லாஹ் கூப்பிடுறாரு. ஐயா அல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஐயா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். கூப்பிட்டது அல்லாஹ். நீ இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க விட்டால் மறுமை நாள்ல கியாமத் நாள்ல அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்பான். அடியார்களே சஜ்தா செய்யுங்கன்னு கூப்பிடுவான். இங்கு தொழுத அடியார்கள் ஓடி போய் சஜ்தா செய்வாங்க அல்லாஹ்வுடைய காலில். அல்லாஹ் காலை காட்டுவானா, இப்படி சஜ்தா செய்யுங்கன்னு கூப்பிடுவான். எல்லாரும் போய் சஜ்தா செய்வாங்க. இங்கு சஜ்தா செய்யாம தூங்கினா பாத்தீங்களா? ஃபஜ்ர் தொழுகாம மூதேவி தூங்கினா பாத்தீங்களா? வீட்டுல அவன் சஜ்தா செய்யலான்னு உள்ள நேர் போவான். முதுகு அப்படியே அல்லாஹ்ல பிளாட் மாதிரி ஆக்கிடுவான், குச்சி மாதிரி ஆக்கிடுவான், தகரம் மாதிரி. அல்லாஹ் தகரம் மாதிரி அப்படியே ஆக்கிடுவான். குனிய முடியாது. அல்லாஹ் எனக்கு குனிய முடியலையே, குனிய சக்தி கொடுத்தனே, அப்ப கூப்பிட்டனே ஏன்டா வரல நீ? யௌம யுக்ஷஃபு அன் சாக், தன் காலை திறந்து காட்டுவான் அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, வ யுதஊன இலா சுஜூத், வாருங்கள் சஜ்தா செய்யுங்க என்று மறுமையில கூப்பிடுவான் அல்லாஹ் தஆலா. வலா யஸ்ததியூன், சக்தி பெற மாட்டார், முடியாது சில பேருக்கு. யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா சுஜூத் வலா யஸ்ததி காஷியத்தன் அப்சாரும் தரஹும் பில் வகத் கானூ யுதஊன இலா சுஜூதி வஹும் சாலிமூன். அவர்கள் சலாமத்தாக துன்யாவிலே உலாத்தி கொண்டிருந்த நேரத்திலே சஜ்தாவின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான். கூப்பிட்டது யாருங்க? யார் சொல்றா? குர்ஆன்ல சொல்றான்ல, வகத் கானூ யுதஊன இலா சுஜூத், சஜ்தாவின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள் துன்யாவிலே. வஹும் சாலிமூன், சலாமத்தா கை கால் அல்லாஹ் கொடுத்து சஜ்தா பக்கம் வாடான்னு கூட வரல. இங்க என்ன செய்ய? போடா வெளியே, போடா வெளியே. அவன் சஜ்தா செய்யலான்னு பார்ப்பான், முதுகு அல்லாஹ் தஆலா கட்ட மாதிரி ஆக்கிரும், குனிய முடியாது. கியாமத் நாள்ல அல்லாஹ் முன்னாடி அரிசில அல்லாஹ் தஆலா காலை திறந்து காட்டி சஜ்தா செய்யன்னு கூப்பிட்டா எந்த நசீபு கட்டவன் பார்த்தீங்கன்னா சஜ்தா செய்ய முடியாம. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. ஒரு தொழுகை விடாதீங்க. அங்க சஜ்தா செய்ய ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அல்லாஹ்க்கு அதை கூப்பிட்டா அல்லாஹ் மட்டும் போய் அல்லாஹ் சஜ்தா ஆசை இருக்கா இல்லையா? யார் கை தூக்குமா? யாருக்கும் ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு, மாஷா அல்லாஹ். அப்ப எல்லாரும் ஃபஜ்ர் தொழுக கலா இல்லாம தொழுவும். நாளையில இருந்து முக்காவாசி பேர் தொழுக கூடியதாமா, ஒருத்தர் 2 பேர் இருப்பான். ஃபஜ்ர் தொழுகை குறிப்பாக, ஏன்னா ஃபஜ்ர் தொழுகையும் அசர் தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை இன்பமான தூக்கம், அசரு கடை வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஊர் சுத்துறது, அதை விட்டு யாரோ வருவாங்க. ஹசரத் பசங்களை கேட்டா விளையாடுற டைம் ஹசரத், அசரு மகரு அந்த டைம்ல கூப்பிடுறீங்களே. வியாபாரி கேட்டா பீக் அவர் அப்ப வியாபாரம் செஞ்சாதான் வியாபாரம். அந்த வியாபாரம் என்ன கபரு கொண்டு போக போறேன்? ஒன்றும் கிடையாது. நீ சேர்த்து வச்சாலும் பையன் சண்டை போட்டு சாவான். சேர்த்து வச்சிருப்பாரு, அண்ணன் தம்பி சண்டை போட்டு ஒரு வெட்டிட்டு சாவான். சொத்து தகராறில் தம்பி கொலை, அண்ணன் கைது, அண்ணன் கொலை தம்பி கைது. இல்லாத நாள் வருதா பேப்பர்ல? டெய்லி வருது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. அதனால மரியாதையா ஃபஜ்ர் தொழுவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒரு வாழ்நாள்ல ஒரு ஃபஜ்ரை கூட கலாவா கூடாது, ஒரு தொழுகை கூட கலாவா கூடாது. அந்த மாதிரி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். கொடுத்த டைம் முடிஞ்சு 8:45 ஆச்சு. எஜமானுடைய சொல்லு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, இன்னும் 2 வரி இருக்கு. நான் சொன்னது சொல்லி படிச்சு வேணா விட்டுறேன், டைம் விளக்கம் சொல்ல முடியாது. படிச்சு சொல்லி எஜமான் சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ் ஏழையான மனிதனே செல்வத்தை ஆசைப்படாதே, வியாதியுள்ள மனிதனே நீ உடல் நல்லா பரிபூர்ண ஷிஃபாக்கும் அல்லாஹ்ட்ட ஆசைப்படாதே. வலா தத்லுபு ஜியாதத்தன் அலை, அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதுக்கு மேல 1 ரூபா கூட வேணும், எதையுமே நீ ஆசைப்படாதே. குல் மா யஅதீகல் ஹக்கு அஸ்ஸ வஜல், நீ அல்லாஹ் இடத்துல ஒன்னை நீ தவக்குல் வச்சது, முற்றிலும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்ச. அல்லாஹ்ட்ட அதவே நீ கேட்காத. நீ எப்படி கேளு அல்லாஹ் இடத்துல? அக்ஸிரு சுஆலக அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা. இத அல்லாஹ்ட்ட கேளு.
அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுங்க? யா அல்லாஹ், நீ எப்படி உத்தரவிட்டாய் அப்படி வாழக்கூடிய நீ ஆக்கிறல்லான்னு கேளு. அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், நற்காரியம் செய்பவனாக என்னை ஆக்கிறல்லா. வ தர்க்கல் முன்கராத், நீ வெறுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் ஹராமான செயல்களை விட்டும் சொல்லை விட்டும் தவிர்ந்து கொண்டவனா என்னை ஆக்கிறல்லா. அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன். யா அல்லாஹ், அல்லாஹ்வும்ம அஸ்லிஹ் லனா தீனல் அல்லதி ஹுவ இஸ்மத்து உமூரினா, எங்கள் தீனை சரிப்படுத்தி கொடுத்துரு அல்லாஹ். அதுதான் எங்கள் காரியங்கள் தலையான காரியமான தீனை சரி பண்ணி கொடு அல்லாஹ். அஸ்லிஹ் லனா துன்யானல் அல்லதி ஃபிஹா மாஷுனா, எந்த உலகிலே வாழ்கிறோமோ அந்த துன்யாவை எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுத்துரு அல்லாஹ். முறைப்படி வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ், நீ விரும்பியபடி வாழ தௌஃபீக் இப்படி கேள் அல்லாஹ். வஅஸ்லிஹ் லனா ஆখিরাতাல் அல்லதி ஃபிஹா மஆதுனா, நாங்கள் திரும்பி செல்வோமே, ஒரு ஆখিরাத்திலே காலம் வருமே, நாங்களும் மௌத்தா போய் கட்டில தூக்கிட்டு போவாங்களே, அன்னைக்கு நிம்மதியா உன்ட்ட சேரணும் அல்லாஹ். அதுக்கு எங்க வாழ்க்கையை சரிப்படுத்தி ரப்பே. நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ, ஒரு நாள் உன்னை குளிப்பாட்டப்படும், கட்டையில கொண்டு போகப்படும், கவர்ல உள்ளே திணிச்சிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நீ அனுபவிச்ச சொத்தை அவன், நீ சம்பாதிச்ச சொத்தை அவன் அனுபவிப்பான், உன்னை மறந்துடுவான். கபர்ல நீயாச்சு அல்லாவாச்சு, உபஜாதி வரல, புள்ள வரல, உன்னைய கொண்டு போய் கபர்ல வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே சண்டை ஆரம்பிச்சுட்டு வீடு யாருக்கு. பெரிய பையன் சொல்லுவான், எனக்கு தான், உனக்கு வேணா காசு கொடுத்துறேன், நீ காசு கொடுக்க மாட்டா, வீடு எனக்கு தாண்டாவான், ரெண்டா பிரினுவான், இல்லை வித்துட்டு சம்பாதிடானுவான். எல்லாம் சண்டை போட்டுக்கோ. நீ கபர்ல உன்னைய மலக்கள் கேள்வி கேட்டு இருப்பாங்க, பிரிச்சு வாங்கிட்டு இருப்பாங்க, கபருக்குள்ள ஒரு சொத்துக்கு சண்டை போட்டுருப்பான், உன்னைய மறந்துடுவான். இதுதான் துன்யாவுடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி நீயாச்சு அல்லாவாச்சு, ஒரு பயம் கூட வரமாட்டான், கபர்லையும் வரமாட்டான், மஹ்ஷர்லையும் வரமாட்டான், எந்த நிலையில நரகத்துக்கு போனா கூட வரமாட்டான். உன்னை அங்க கொண்டு போறது தயார் பண்ணிக்கோ, தயார் பண்ணி. இங்க உன்னுடைய கால நேரங்களை இதுக்கே வேஸ்ட் பண்ணாத, உன்னை தயார் பண்ணிக்கொள் என்பதற்காக எஜமான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்ட்ட நீ ஆஃபியத்தை கேளு, சலாமத்தை கேளு, துனியாவை கேட்காத. துனியா அல்லாஹ் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டான், வந்து தான் தீரும். உனக்குன்னு அல்லாஹ் எழுதி வச்சதை நீ அடைஞ்சு தான் தீருவ. உனக்கென்று அல்லாஹ் எழுதி வைத்த அரிசியில ஒரே ஒரு அரிசி மட்டும் பாக்கி இருந்தால் உனக்கு சாவு வராதுன்றாங்க ஷேக்னாங்க. அது திண்டு தான் சாவு, அது வரைக்கும் சாவு வராது. என்ன துனியான்னு அலையிற, கொஞ்சமாவது அல்லாஹ் பக்கம் சிந்தனையை திருப்பு என்று கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபத்ஹுர் ரப்பானி என்ற கிதாபிலே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. அலஞ்சா இல்லைங்களா? அந்த கிதாப் நெட்ல இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ், தமிழ், உருது, அரபி எல்லா பாஷையிலையும் அது இருக்குது. இது எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாசகமும் கல்வில போட்டு அடிக்கிற மாதிரி சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையை திருத்துற மாதிரி சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப எஜமா சொன்ன வாசகம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் இருந்துச்சா இல்லையா? இல்லை, உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு எஜமானுடைய அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்குவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா மன நிறைவான வாழ்க்கையை, அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட வாழ்க்கையை அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வான். ராதியத்தம் மர்லியா, நாம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். நம்மையும் நம் மனைவி மக்களையும் 5 நேர தொழுகைகளில் முறைப்படி ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானா. அதான் அல்லாஹ் கேளுங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. என்னையும் என் பிள்ளை குட்டிகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்க அல்லாஹ். இது 5 நேரமும் ஓதும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளை குட்டிகளையும் முறைப்படி தொழக்கூடியவர்களாக எங்களையும் என் மனைவி மக்களையும் ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்று அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இங்கிருந்து எழுந்து செல்கிற பொழுது அன்று பிறந்த பாலகர் போன்று முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ் கொண்டு செல்வானாக. எந்த கௌசுநாயத்துக்காக இன்று சோறாக்கி நம்ம உலகமெல்லாம் பரிமாறுகிறோமோ அந்த கௌசுநாயத்துடைய பொருட்டால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போன்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நமது வீடுகளில் என்ன சிரமங்கள் இருக்கிறது கருணையை கொண்டு அல்லாஹ் தஆலா எல்லா சிரமங்களும் நீக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மையும் நம் பிள்ளை குட்டிகளையும் அவன் எப்படி பிரியப்படுகிறானோ, எப்படி வாழ்ந்தால் அவன் பிரியப்படுவானோ அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம் வீடுகளில் உண்டான குமர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. திருமணமான கணவன் மனைவி வாழ்க்கையில மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவானாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை கொடுப்பானாக. நம்ம கொடுத்த பிள்ளைகளை அவன் விரும்பி வளர்ப்பதற்கு நமக்கு ஆஃபீஸ் சலாமத் அல்லாஹ் கொடுப்பானாக.
யாரெல்லாம் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்வதில் பங்கு கொண்டார்களோ, உணவு சமைப்பதில், உணவு செலவு செய்வதில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ, அவர் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. அவர்கள் செய்த செலவுக்கு 1க்கு 100ஆக நோக்குனாங்கிற பரக்கத்தில் அல்லாஹ் கொடுத்து புரிவானாக. இந்த விழாவுக்கு என்னை அழைத்த கண்ணியம் மிகுந்த ஹஸரத் சுபுல்லா ஹாஜா ஹஸரத் சுபுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட வயசையும் ஆஃபீஸ் சலாமத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் ஜல்லஷானத்தால் அவர்களை அந்தஸ்து மேலும் மேலும் அதிகமாக்குவானாக. இன்னும் 10,000 சேவை செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த குறிப்பாக உலமா பெருமக்கள், இன்னும் அல்லாஹ் தஆலா பொதுமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்வாழ்வை நசீபாக்குவானாக. இந்த மஸ்ஜிதுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர், மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட வயசையும் ஆஃபீஸ் சலாமத்தையும் கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.